ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விஜய். NISACA விஜய் நிஷா அகாடமி அப்படிங்கிறத நாங்கள் வந்து வேலூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு NISனா என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க, NISனா என்ன. ஸோ அதை பற்றி தான் இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கொஸ்டின் வைக்கிறீங்க, NISனா என்ன, அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலையே சார் அப்படின்னா என்ன, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா ஆமா, கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் இருக்கு. NISனா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க ஆன்லைன்லயே வந்து அட்மிஷன் போட்டு கைடு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். A to Z இன்ஃபர்மேஷன் நாங்களே கொடுத்துருவோம். நீங்க வீட்லயே இருந்தே உட்காந்து படிக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் கூட படிக்கலாம், நாங்க ஆஃப்லைன் கிளாஸ் கூட வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, யாரெல்லாம் வந்து NISல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் டிராப் அவுட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 6th ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியாது, வீட்டுல பினான்சியல் சிச்சுவேஷனால என்ன பண்ணிருப்பாங்க, ஒர்க்குக்கு போயிருப்பாங்க. சோ அப்போ அவங்க ஏஜ் வந்து 20-25 வயசு ஆயிரும். ஆனா அவங்க இப்போ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இல்லாம எந்த ஒரு இடத்துலயும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ கம்பல்சரி அவங்க என்ன பண்ணலாம், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம், அவங்களால பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேலைக்கு போற பீப்புள்ஸ் வந்து அவங்களும் படிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிரிக்கெட்ல வந்து ஃபேமஸா பிளான் போட்டுருப்பீங்க. அவங்க வந்து படிக்க முடியல, சோ அட்டெண்டன்ஸ் வந்து டிராப் அவுட் ஆகுது ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க, இப்பயும் ஜாயின் பண்ணி தான் இருக்காங்க. சோ அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். வேற யாரும் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க, 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆயிருப்பாங்க. அதை பத்தி கவலையே படாதீங்க. நம்ம NIS வந்தீங்கன்னா நீங்க டைரக்டாவே 10th ஸ்டாண்டர்ட் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 12th ஸ்டாண்டர்ட் நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, சார் எங்களால படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா படிக்க முடியும். NISல நீங்க அட்மிஷன் போடுங்க, விஜய் நிஷா அகாடமி எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க வந்து எதை பத்தி கவலைப்படாதீங்க. சரிங்களா? சோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, 10th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க. ஃபெயில் ஆன பிறகு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல, ரீ அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்க, சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுறாங்க. சோ 2 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபெயில் ஆயிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன படிக்க முடியுமா, ஐயோ 11th ஸ்டாண்டர்ட் படிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து எல்லாத்துக்கும் விழுது. அதை பத்தி யாரும் கவலைப்படல. 10th வேற யார் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் வந்து ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 14 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இருந்தாலே போதும், அவங்க டைரக்டா வந்து NIS ஜாயின் பண்ணி அவங்க 10th எழுதிக்கலாம். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் வந்து என்ன வயசு பாத்தீங்கன்னா 16 வயசு கம்பல்சரியா கம்ப்ளீட் ஆயிருக்கும். 16 வயசு கம்ப்ளீட் பண்ணாலே போதும், அவங்க 12th ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க எழுதலாம். கம்பல்சரி வேற என்ன பாத்தீங்கன்னா 10th முடிச்சவங்க மட்டும் தான் 12th அங்க எழுத முடியும். டைரக்டா வந்து 12th ஸ்டாண்டர்ட் யாராலையும் எழுத முடியாது. நிறைய இன்ஸ்டியூட்ல சொல்றாங்க, நீங்க நேரா வாங்க 12th ஸ்டாண்டர்ட் வந்து எழுதி போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி யாரும் நம்பாதீங்க. 10th முடிச்சா மட்டும் தான் 12th ஸ்டாண்டர்ட் வந்து இங்க அட்மிஷன்ஸே போட முடியும், இல்லனா போட முடியாது. சரிங்களா? ஓகே சார், வேற என்ன சார் ஆப்ஷன் இருக்கு NISல பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 டைம்ஸ் வந்து எக்ஸாம் வருது. ஒன்னு ஏப்ரல், இன்னொன்னு அக்டோபர். நீங்க ஏப்ரல்ல அட்மிஷன் போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல்ல வந்து எக்ஸாம் எழுதலாம். 6 மந்த் தான், 6 மாசத்துல உங்க கிளாஸஸ் எடுத்து போர்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் வருதோ அது எல்லாமே நாங்களே வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம். நீங்க வந்து அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? சோ அப்போ அக்டோபர் என்ன சார் வருது அப்படின்னா, அக்டோபர்ல நீங்க அட்மிஷன் போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அக்டோபர் தான் வந்து எக்ஸாம் எழுத முடியும். வேற என்ன சார் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கூலிங்ல வந்து நிறைய பார்த்திருப்போம், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், இந்த 5 சப்ஜெக்ட் தான் படிச்சிருப்போம் 10th ஸ்டாண்டர்ட்ல. பட் NIS பொறுத்தவரை அப்படி கிடையாது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. பிசினஸ் ஸ்டடிஸ் எடுத்துக்கலாம், ஹோம் சயின்ஸ் எடுத்துக்கலாம், பெயிண்டிங் எடுத்துக்கலாம், டேட்டா என்ட்ரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஈஸியான சப்ஜெக்ட். இதெல்லாம் எடுத்துட்டாலே நீங்க வந்து ஈஸியா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிடலாம். சோ அப்ப 12th ஸ்டாண்டர்ட் இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா 12th ஸ்டாண்டர்ட் இந்த ஆப்ஷன் இருக்கு. நிறைய பேர் இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வர மாட்டேங்குது சார், என்ன ஈஸியா சொல்லுங்க சார், நான் பிகாம் படிக்கணும் இல்ல BBA படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் ஸ்டடிஸ் இந்த மெயின் சப்ஜெக்ட் எடுத்தாலே போதும். சோ வேற எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா என்ட்ரி எடுத்துக்கலாம் நீங்க, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்தாலே நீங்க பிகாம், BBA இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் டவுட் வருது, சார் இது வந்து பிரைவேட்டா அப்படியா? பிரைவேட் கிடையாதுமா, கவர்மெண்ட் கொடுத்த அப்ரூவல் தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் நடக்குது. பாத்தீங்களா, உங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் தான் இந்த NIS ரன் ஆகுது, அதை பத்தி கவலை கிடையாது. சோ வேற என்ன சார் NISல ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் நீங்க அப்ளை பண்ண முடியும். TNPSC, UPSC, SSC, சோ எல்லாமே நீங்க அப்ளை பண்ண முடியுமா, கவலைப்பட தேவையில்லை. இப்ப சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் கேட்பாங்க, சார் 12th முடிச்ச பிறகு நீட் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா நீட்டும் படிக்க முடியும். சரிங்களா? அதுக்காண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியா 2 சப்ஜெக்ட் வந்து எடுத்து படிக்கிறாங்க. வேற என்ன சார் இருக்கு, ஏவியேஷன் பண்ண முடியுமா, கொஸ்டின் மார்க் வரும். கண்டிப்பா பண்ணவே முடியும். தனியா 2 சப்ஜெக்ட் எடுத்து உங்களால ஏவியேஷன் படிக்க முடியும். ஓகேங்களா? சோ இப்போ நீங்க நிஷா அகாடமி, அதாவது விஜய் நிஷா அகாடமி, இந்த அகாடமில நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்க அட்மிஷன் பத்தி, எக்ஸாம் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இதுல வரக்கூடிய நாங்க அட்மிஷன் போட்டு கைடு உங்களுக்கு கொடுத்துருவோம். பிளஸ் TMI சப்போர்ட் நாங்க பண்ணுவோம். எப்போ பிராக்டிக்கல் வரும்,
எப்போ ஹால் டிக்கெட் வரும், இது எல்லாமே A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். நம்பி வாங்க, நம்பிக்கையோட போங்க. இதான் விஜய் நிஷா அகாடமியோட முக்கியமான நோக்கம். ஓகேங்களா? ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. 8825795909. இது வந்து என்னோட நம்பர் விஜய். ஓகேங்களா? கீழே வந்து நிஷாங்கிற நேம். ஸோ 7418959692 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ யாரும் பயப்பட தேவையில்ல. ஐயோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அட்மிஷன் போட்டா இந்த தப்பா போயிருமா அப்படிலாம் யாரும் கவலைப்பட தேவையில்ல. நம்பி வாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து ப்ராப்பரா நான் பண்ணி தருவோம். ஓகேவா? தேங்க்யூ.